சீஷனாய் இல்லாவிட்டால், நான் ஒரு விசுவாசியாகவே இருக்கிறேன், நான் சீஷனாக மாறலை, என்னால் மாற முடியல சொல்லலாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிக்கலாக வராது. நம்ம சுவிசேஷம் யாருக்கு போய் சொன்னால் அடிச்சுவிடுவான். அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. சீஷனாய் இருக்கவில்லை என்றால் விளைவுகள் உண்டு. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன், அனுபவிச்சதை பார்த்துருக்கிறேன். விசுவாசியாகவே இருந்த தேக்க நிலை, மந்த நிலை. என்ன சொல்லுங்கள்? தேக்க நிலை, மந்த நிலை. காலத்தை பார்த்தா போதர்களாக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் என்ன செஞ்சு கொண்டிருக்கீங்க? இன்னும் பாஸ்டர் தலை வலிக்குது பாஸ்டர், மூக்கு வலிக்குது பாஸ்டர், வீட்டில் பிரச்சனை பாஸ்டர், அங்கே வலிக்குது பாஸ்டர், இங்கே வலிக்குது பாஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரில பாஸ்டர். காலத்தை பார்த்தா யாராக இருக்க வேண்டியது? சரி, நீங்கள் எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் எனக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? நான் எந்த பாஸ்டர்கிட்ட போகிறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், எந்த பாஸ்டர்? ஒரு நாளையும் என் பிரச்சனை சொன்னது கிடையாது. அப்படி பார்த்து மொட்டை மாடில் போய் நீங்களாம் போயிடுங்க. மேலே மொட்டை மாடில் பாய் இருக்கும், பாயை கீழே விரிப்பேன், ஃப்ளாட்டாக படுப்பேன், வானத்தை பார்ப்பேன், 2 கையை விரிப்பேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது ஆண்டவரே, இவ்வளோதான் நான். ஒரு 5 நிமிஷம், அடுத்த 15 நிமிஷம் முழங்கால் போட்டு ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஃபினிஷ்ட், கான். இறங்கி வரும்போது சும்மா தலையை நிமிர்ந்துட்டு வருவாங்க. எல்லாம் புது மனுஷன், கர்த்தர் பார்த்துக்கிட்டோம். ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்தால் எவ்வளோ பெரிய யுத்தம் வந்தாலும் ஒரு சீஷனால் தான் ஜெயிக்க முடியும். யார் ஜெயிக்க முடியும்? ஒரு சீஷன் தான். விசுவாசி லெவலில் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். பாஸ்டர் அவங்க எப்படி சொல்லிட்டாங்க பாஸ்டர், இவங்க எப்படி சொல்கிறாங்க பாஸ்டர், இது நான் அப்படி நடந்துச்சு பாஸ்டர், அவங்க எப்படி சொல்கிறாங்க பாஸ்டர். அதுதான் ஏன் இன்னும் சீஷன் ஆகலை. அதுக்கு தான் அதோடைய எஃபெக்ட் தான் ஆவிக்குரிய வளர்ச்சி என்ன செய்யும்? பாதிக்கப்படும். சரி, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சீஷன் ஆகாமல் இருக்கிறது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவிலேருந்து நம்ம பிரிச்சிடும். இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்கார்ந்தவன் தானே சீஷன். இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்கார்ந்தா சீஷனாக மாறிட்டோம். இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்காரல, அப்போ யார் அவன் சீஷனா இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து பாதத்தில் உட்காராதபடிக்கு என்ன செய்யணும்? ஒரு 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 என்ன சொல்ற செப்பரேஷன், ஒரு பிரிவினை உண்டாகும். சீஷனாய் இல்லை என்றால் ஒரு பிரிவினை உண்டாகும். அதுக்கு மத்தேயு 10:33 வாசிக்கிறோம். அது வேணா வாசித்து பார்த்துருங்க. மத்தேயு 10:33. மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ மறுதலிப்பேன். பரலோகத்தில் மறுதலித்தலே கிடையாது. நல்லா புரிஞ்சிங்க. இது மொழிபெயர்ப்பில் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அந்த மறுதலித்தல் என்ற ஒரு காரியமே பரலோகத்தில் இல்லை. இது பரலோகத்துக்கு வெளியே, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால். சீஷனாய் இல்லாதவன், சீஷனாய் இருக்க விரும்பாதவன், சீஷனாய் இருப்பதற்கு அவன் கவலையற்று இருப்பவனால் தேவ ராஜ்யத்துக்கு உள்ள வர முடியாது. அப்பா, விசுவாசி எங்கே தான் இருக்கணும் தெரியாது. எங்கே இருப்பாங்க? நரகத்துக்கு போவார்கள். எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாது. உள்ள இடம் இல்லை. ஆண்டவரே மறுதலிச்சிட்டாருப்பா. நான் உன்னை அறியேன் என்று மறுதலிக்கிறார். எங்கே சொல்கிறாரு? பேய் வரட்டினவன், தீர்க்கதரிசனம் சொன்னவன், ஆமாம் அற்புத அடையாளம் செஞ்சவன்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் உங்களை அறியேன். மறுதலிக்கிறார் ஆண்டவரே, நான் உங்களை அறியேன் மறுதலிக்கிறாரா? அப்போ அடுத்தது என்ன சொல்கிறாரு? ஏசு என்ன சொல்கிறாரு? நான் உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது தானே அந்த எரி நரகத்துக்கு என்ன பாங்க, அக்கினியும் கந்தகமும் வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு போங்கன்னு ஆண்டவர் கட்டளையிடுறாரா? மறுதலிக்கிறாரா? அப்போ இங்கே ஒரு மறுதலிக்கிற கூட்டம் இருக்குதா? எங்கே? பரலோகத்துக்குள்ளே இல்லை, பரலோகத்துக்கு அதாவது நியாய தீர்ப்பின் அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக. நீங்கள் இயேசுன்னு மற்றவர்களுக்கு என்ன செஞ்சு ஆகணும்? வெக்கப்படவே கூடாது. நீங்கள் ஒரு பிரிவினை இப்போ பண்ணுற மாதிரி பரலோகத்துலேயே நமக்கு ஒரு அங்கே பிரிவினை இருக்காது. அந்த பிரிவினை எங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கும், நியாய தீர்ப்பில் இருக்கணும். நீங்கள் இயேசு ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்கவே கூடாது. யார்? வேதம் சொல்லுது. என்ன நீங்கள் என்னை என்ன செஞ்சீங்க? மறுதலித்தால் நானும் என்ன செய்வேன்?
நானும் உங்களை மறுதளிப்பேன். ஆண்டவர் பிதா கேட்பாரு, எங்கப்பா அந்த ஜானு? அவன் ஜான் இந்த உலகத்தில் இருக்குன்னு அவன் எனக்கு குறித்து சாட்சியே சொல்ல, ஒருத்தருக்கும் சுவிசேஷம் சொல்ல, ஒருத்தருக்கும் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணல, ஒன்று கூட சொல்ல. அதனால தான் ஒரு பாட்டு போகிறோம், ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உம்மை கண்டு கொள்ளலாகுமோ. இந்த பாட்டெலாம் மறந்துட்டோம். நம்ம என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு காலை என்ன சமைப்பது, மத்தியானம் என்ன சமைப்பது, என்ன வருமானம், எப்படி வீடு கட்டுவது, என்ன வருமானம், என்ன செய்வது, நாளைக்கு என்ன, இன்னைக்கு என்ன, அடுத்த வாரம் என்ன, அடுத்த மாதம் என்ன, கல்யாணம் என்ன, கல்யாணத்துக்கு நாள் என்ன, இதே யோசித்து கிளவியாகி தாத்தாவாகி இன்னைக்கு கண்ணே தெரியல, வாயும் பேச்சு சரியாக வரமாட்டேங்குது. கதையை முடிச்சிட்டோம், சோழியை முடிச்சிட்டோம். சீசனாக மாறவில்லை. சுவிசேஷம் இயேசு குறித்து சாட்சி சொல்லவில்லை. அப்படி இருந்தால் பரலோகத்தில் என்ன இல்லை? இடம் இல்லை. அடுத்தது, நாம் சீஷன் ஆகாமல் இருந்தால் நமக்கு நியாய தீர்ப்பு உண்டு. என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் சீஷனாக இருந்தவனும் சீஷனாக இல்லாதவனும் ஆண்டவர் என்ன செய்வார்? ரெண்டாக பிரிப்பார். வெள்ளாடு செம்மறியாடு வெள்ளாடு வலது பக்கம் இடது பக்கம் நிற்கிறது போல் ரெண்டாக அன்றைக்கி என்ன செய்வார்? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பாவிகள் ஒரு பக்கம், நீதிமான்கள் ஒரு பக்கம். அப்படி இல்லை, அதுக்கு மேலே ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. தேவ தூதர்களுக்கு அந்த நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரு. விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பில் மரித்தவர்கள், எனக்காக வாழ்ந்தவங்க அவங்க ஒரு பக்கமும், வாழ்ந்தவங்க கர்த்தருக்காக வாழல அவங்களுக்காக வாழ்ந்தவங்க சர்ச்சுக்கு வரைக்கும் போனவங்க ஒரு பக்கம் நிற்பாங்க. உள்ள வான்னு சொல்கிறது வலது பக்கம் உள்ளது தான் உள்ள வா, இடது பக்கம் இருக்கிறதுக்கு உள்ள இடம் கிடையாது. இப்போ நம்ம எந்த பக்கம் நிற்க போகிறோம்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். சாப்பிட்டேன் குடித்தேன் சேர்ந்து அந்த ப்ரௌனி ஜிம்மி டிம்மி கடை இருக்கக்கூடாது. இன்றைக்கி வாட்ஸ் டுடே? எல்லோரும் நம்ம என்ன நிற்கணும்? நியாய தீர்ப்புக்கு முன்பாக நிற்க வேண்டும். சரியா? அப்போது நம்ம சீஷனாக இல்லை என்றால் நியாய தீர்ப்பில் நம்ம என்ன செய்யணும்? கணக்கு கொடுத்து அந்த கணக்கில் நமக்கு 0 மார்க், நோ ப்ரொமோஷன். பரலோகன்ற ப்ரொமோஷன் கிடையாது. மூணாவது, நம்ம சீஷனாக இல்லை என்றால் நமக்குள்ள ஆவிக்குரிய மரணம் ஏற்படும். என்ன ஏற்படும்? ஆவிக்குரிய மரணம். ஏன் ஆவிக்குரிய மரணம்? ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சுன்னா, ஒரு மரம் செத்து போச்சு, ஒரு செடி செத்து போச்சுன்னா என்ன இருக்காது? அதுலேருந்து கனி இருக்காது. கனி கொடுக்கலன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். மேலே மாத்திரம் பச்சையாக இருக்கும். சில மரத்தில் நான் கவனிச்சிருக்கிறேன், கீழெல்லாம் வேர் செத்து போயிருக்கும், ஆனால் மேலே எப்படி இருக்கும்? கொஞ்சம் பச்சையாக இருக்கும். ஏன்னா அந்த காற்றுல இருக்கிற அந்த நீரை எடுத்து அது கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கும். கொஞ்ச நாள் வெயில் ஏறணும், போத்துன்னு கீழே விழுந்துடும். ஸோ விசுவாசி சீஷன் ஆகாத பட்சத்தில் சின்ன ஒரு போராட்டம் வந்தாலும், சின்ன பிரச்சனை வந்தாலும், இனிமேல் நான் சபைக்கு வரமாட்டேன், இனிமேல் இவர் தலைமையில் தான் சபை நடக்கிற மாதிரியும், இவர் இருக்கிறனால தான் சபை நடக்கிறேன். ஐயோ குருசாமி, நீ இருந்தாலும் இல்லாட்டினாலும் என்ன பார்த்து தான் சொல்கிறேன், எடா குருசாமி, நீ இல்லாட்டினாலும் நீ செத்து போனாலும் இந்த சபை நடக்கும், இந்த ஊழியம் நடக்கும். இப்போ நம்ம சர்ச்சு கட்டணும். நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு நான் உங்களை சொல்லி காட்ட விரும்பல. த ஃபண்ட் விச் வாஸ் இன் த சர்ச் வாஸ் ஒன்லி 5%. 95% ஐ ஒன்ட் சே மை மணி, ஐ வில் சே கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் சபையில் போட்டேன். இன்றைக்கி கிரவுண்டு 2.5 கோடிங்க. நாங்கள் எப்படி வேணாலும் வாழலாம். இன்னும் உண்மையான சீஷன், தாழ்மையான சீஷனாக இருந்து இந்த வேலையை நடத்த வேண்டும். ஒரு வேளை இது ரெக்கார்ட் பண்ணி, ஒரு வேளை நான் இல்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஜோசப், ஜோயல், மேகி, ஸ்டெஃபி, ஆஸ்டமாக்கு இந்த ஊழியத்தை நீங்கள் நிச்சயமாக இருந்து நீங்கள் நடத்தணும். கூட இருங்க. இயேசுக்காக நில்லுங்க. இயேசுக்காக நில்லு. இதான் ஏன் பாரம். எனக்கு எப்போ ஒரு மனுஷன் என்ன வேணாலும் நடக்கலாம், எத்து வேணாலும் நடக்கலாம். இந்த சண்டே ஈவினிங் கூட எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விபத்து, ஜஸ்ட் செகண்ட் தான் நாங்கள் தப்பிச்சோம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நடக்கக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கையில் இந்த ஊழியம் போயிடக்கூடாது. இது யார் நல்லா எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்க கையில் போகணும். ஆமென். என் விருப்பம் என் பிள்ளைங்க வரணும்னு விருப்பம் இல்லை. என் விருப்பம்
என் தரிசனத்தை உடையவர்கள் இந்த ஊழியத்தை செய்யணும். பணத்துக்காக, பேர் புகழுக்காக இந்த ஊழியம் போயிடக்கூடாது. ஒரு நாளும் நான் உங்கள்கிட்ட காசு கேட்டதில்லை, ஒரு நாளும் கை நீட்டி நான் கொடுங்க சொல்லி வாங்கினதில்லை. நீங்கள் கொடுக்குறீங்க, சேர்த்து வைக்கிறேன். யாருக்கெல்லாம் கொடுக்குமோ செலவு பண்ணுமோ செலவு பண்ணுறேன். நான் சாப்பிட்றது உங்கள் சாப்பாடு தான், அதில் சந்தேகமே கிடையாது. நான் ஒரு பருக்க கூட அந்த இலையில் சோறு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விவசாயிகளுடைய அந்த உழைப்பு. ஆமென். அதனால் என்னுடைய பாரம் இதுதான். நல்லா எல்லாருமே சீஷராகணும், எல்லாம் நல்லா எழுமணும். பெருசாக ஆலயம் கட்டணும் இல்லவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கர்த்தருடைய வேலையை செய்யுங்க. நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. உங்கள் பேர் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கும்போது அதுக்குண்டான பிரதிபலன் உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அப்போது நம்ம சீஷர் ஆகாவிட்டால் என்ன நடக்கும்? ஆவிக்குரிய மரணம். ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சுன்னா அதை தட்டி எடுப்பது ஒரு ஆத்மா பின்வாங்கி போவோமானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாய் இராது, ஒரு காலமும் அது என்ன செய்ய முடியாது, உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது என்றுதான் பைபிள் சொல்லுது. அந்த ஆவிக்குரிய மரணத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடவே கூடாது. அதே மாதிரி ஒரு சீஷனாக ஆவிட்டால் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது. சொல்ல, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறவே முடியாது. அந்த மாதிரி ஆளை கொண்டு போய் பரலோகத்தில் ஆண்டவர் வச்சுருப்பாரா? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் தூக்கி கொடுத்துருவாங்களா என்ன? எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரு டார்கெட் இருக்குது. இந்த வேலையை என்ன செஞ்சாகணும், இந்த டைம்க்கு நீ என்ன பண்ணணும், முடிச்சு தான் ஆகணும். அன்றைக்கி ஒரு வீட்டில் போகிறேன், சொல்கிறாங்க, பாஸ்டர் எங்களுக்கு 6 மணிக்கெலாம் முடிஞ்சிருது பாஸ்டர், நாங்கள் வீடு வந்து சேர்கிறதுக்கு மணி 8-8:30 மணி ஆகிடுது, நாங்கள் படுக்கிறதுக்கு 1 மணி ஆகுது. என்னம்மான்னா, ஆமாம் பாஸ்டர், அன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸில் முன்னெல்லாம் வேலை முடிச்சுட்டா வந்துடலாம், இப்போ அப்படிலாம் கிடையாது. அந்த வேலையை அந்த நாளுக்குள்ளே என்ன பண்ணிடணும், முடிச்சிடணும். 6 மணிக்கு நாங்கள் கீழே கார் ரெடியாக இருக்கோம், வேன் ரெடியாக இருக்கோம், ஏறிடணும். வரும்பொழுதே நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை ஒர்க் பண்ணி அதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு நாங்கள் அதை மெயில் அனுப்புவோம். மெயில் அனுப்பி வி ஹேவ் டு வெயிட், அங்கேருந்து கன்ஃபர்மேஷன் வரதுக்கு. என்னதுக்கு? நாங்கள் உங்கள் காரியத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டோம், எவ்ரிதிங் இஸ் ஓகேன்றவர் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறோம். பாருங்கள், உலகத்தில் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னால் தேவன் நமக்கு எவ்வளோ பெரிய சிஸ்டம் வச்சுருக்கிறாரு. ஆண்டவர் கொடுத்த பிரதானமான கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் என்ன பண்ணுங்க, சீஷராங்க. அப்போ சீஷர் ஆக்கணும்னா நம்ம என்ன இருக்கணும், சீஷராக இருக்கணும். அப்போ நம்ம இந்த சீஷத்துவத்தை புறக்கணித்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் என்ன செய்யாது, நிறைவேறாது. சரியா? 5வது காரியம், நாம் சீஷராகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. லூக்கா 13:24-28. பிரதி உத்தரமாக, நீங்க எவ்விடத்தாரோ நான் உங்களை ஆண்டவர் அறிந்தவர்கள் யாரு, சீஷர்கள் தான். அவரை பின்பற்றவர்கள் ஆண்டவர் அறிவார். அவருடைய கட்டளையின்படி நடந்தவர்களுக்கு ஆண்டவர் அறிவார். கனி கொடுத்து கனி கொடுக்கிறவர்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு நாம் அவருடைய பணியை செய்கிறோம், அவர்கள் தான் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஸோ சீஷன் அல்லாதவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவர்கள் எல்லாரும் கைவிடப்படுவோம். 6வது காரியம், நாம் சீஷராய் இல்லை என்றால் நமக்கு கொடுத்த அந்த பெரிய பாக்கியத்தை நாம் வீணடித்தவர்களாய் இருக்கிறோம். மத்தேயு 7:26-27. மத்தேயு 7:26-27. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை, கற்பனைகளை எல்லாம் புறக்கணித்தவர்கள். கொடுத்த வாய்ப்பை என்ன செஞ்சிட்டாங்க அவங்க? ஏமா இப்போ பாருங்கள், எனக்குள்ள ஒரு சின்ன மகிழ்ச்சி, எனக்கு ஆண்டவர் கொடுத்த இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன்னு ஒரு சின்ன மகிழ்ச்சி. போகும்போது எல்லாருமே உங்கள் பேரை எழுதி கொடுத்துருப்போம். உங்கள் மொபைல் நம்பர்லாம் வேண்டாம், உங்கள் பேரை மாத்திரம் எழுதுனா போதும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் இந்த வேலையை என்ன இழந்துடாதீங்க, அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, இழந்துடாதீங்க. எத்தனை ராத்திரி நான் கண் விழிப்பு, எத்தனை மணி நேரம் இதை நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன்னு ஆண்டவருக்கு தெரியும். நான் எடுத்த எஃபர்ட் சின்சியராக நான் செஞ்சுருக்கிறேன், இது தெரியும். எவ்வளோ பெரிய புக்கில் இதெல்லாம் இருக்காதுங்க.
எவ்வளோ பெரிய 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 ஸ்காலர்ஸ்லாம் புக் எழுது, ஹவு டு பி அ டிசைபிள், ஹவு டு மேக் அ டிசைபிள்ஸ், ஹவு டு மேக் யுவர் சர்ச் டிசைபிள்ஷிப், இதெல்லாம் நான் புக்கு நான் பார்த்துருக்கேன், ஜஸ்டர் பார்த்து வாசித்துருக்கேன். ஒன்றுமே புரிய, தலை சுத்தம் மூடிடுவேன். ரொம்ப எளிய முறையில், நடைமுறையில் ஒரு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி, ஏன்னா எனக்கு இப்படி சொன்னால் தான் எனக்கு புரியும். அது வாய்ப்பு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை நீங்கள் தடை பண்ணுவான் பிசாசு. ஆனாலும் அதான் சொல்கிறேன், ஊழியக்கார் மூலியமாகவே சில நேரத்தில் தடைகள் வரும். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை என்ன பண்ணுங்க, செய்யுங்க. நிச்சயமாக அந்த வாய்ப்பை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த நம்ம கான்சிக்வன்சஸ் என்ன, சீஷர் ஆகாவிட்டால் அந்த வாய்ப்பு என்ன செஞ்சிடறோம், இழந்து விடுறோம். சரியா? அடுத்து நம்ம சீஷர் ஆகாவிட்டால் நமக்கு அடுத்து வருகிறது என்ன தெரியுமா, நம்ம ஜீவ கிரீடத்தையும் நித்திய வாடாத கிரீடத்தையும் வெகுமதிகளையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், இழந்து விடுகிறோம். அதற்கு வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம். நாம் சீஷராகாவிட்டால் தேவ ராஜ்யத்தை இழக்கிறோம். ஆண்டவர் கொடுக்குற வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், வெகுமதிகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடறோம், இழந்து விடுகிறோம். இழப்பு. மறுபடியும் சொல்லாமா, நம்ம சீஷர் ஆகாவிட்டால் நமக்கு என்ன உண்டாகிறது, ஆவிக்குரிய மரணம், நித்திய ஜீவனுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறோம். தேவ நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுகிறது. அப்புறம் தேவனுடைய சித்தம் நோக்கம் நிறைவேறாமல் போகிறனாலே நமக்கு தேவ ராஜ்யத்துக்குள்ள என்ன இல்லை, பிரவேசிக்க முடியாது. அப்புறம் தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு, பாக்கியத்தை அல்ல வாய்ப்பு, தேவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பை நாம் இழந்து விடுகிறதுனாலே நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைப்பது அரிதாக இருக்கும். 7வது, ஜீவ கிரீடத்தை என்ன செய்கிறோம், இழந்து விடுகிறோம். சரியா? இதுதான் நாம் அடைகிற இது. அப்புறம் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வெகுமதிகளை பார்த்துலாமா, ரிவார்ட்ஸ். ஆண்டவர் நீங்கள் சீஷனாக இருக்கிறனால ஆண்டவர் கொடுக்குற வெகுமதிகள். சரி, இப்போ நம்ம பார்ப்போம் வெகுமதிகள். கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம். கிஃப்ட், ரிவார்ட்ஸ். ஆமாம், நீங்கள் கண்ணீர்கள்லாம் கர்த்தர் பதில் வச்சுருக்கிறாரு. நீங்கள் விட்ட கண்ணீர்கள்லாம் கர்த்தர் துருத்தியில் வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் எல்லா பலனுக்கும் கர்த்தர் சீஷனாக இருக்கும்போது தேவன் கொடுக்கும் வெகுமதிகள். வெகுமதிகள் சொல்லலாமா? சரி, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், நான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுப்பேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் யாருக்கு என்றால் அவரை பின்பற்றின சீஷர்களுக்கு. ஆமென். மத ரீதியாக இருந்தவர்கள்லாம் ஒன்றும் கிடைக்காது. அல்லேலூயா. சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் வெகுமதி உண்டு. சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் வெகுமதி உண்டு. முதல் வெகுமதி சீஷர்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுப்பார். 2 பிரதானமான இடம் பரலோகத்தில் உண்டு. முதல் பிரதானமான இடம் இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களுக்கு பிரதானமான இடம். யாருக்கு? இரத்த சாட்சி. 2வது பிரதானமான இடம் ஆண்டவருடைய வேலையை உண்மையாய் செய்தவர்களுக்கு. The labor what God is going to give for the people who has really labored for Jesus, they are going to have the second primest place in the heaven. பிரதானமான இடம். The first prime places for the people who died as a martyr. இரத்த சாட்சியாக மரிச்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பிரதானமான இடம். நான் அது பைபிளில் ரொம்ப தெளிவாக இல்லை. நான் யோசிக்கிறேன், பிதா இருக்கிற இடத்தையே ஆண்டு இரத்த சாட்சிகளை கொடுப்பார். 2வது இடம், முக்கியமான இடம், மரண பரியந்தம் உண்மையாய் தன்னுடைய வேலையை முடித்தவனுக்கு கர்த்தர் சொல்ற, உள்ளே வா. ஆண்டவர் சொல்ற, உள்ளே வா, என் வேலையை செய்து முடித்தாய், வா, கம் இன். அந்த வேலையை நம்ம உண்மையாய் மரணம் வரைக்கும் செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. 2வது, நம்ம ஆண்டுடைய சீஷன் உண்மையாக இருக்கும் பொழுது டைரக்ட் அசஸ், தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஸ்டாப்.
அது டைரக்ட் அசஸ் வித் காட் இருக்கும் பொழுது உங்கள் வாயில் அதிகாரம் எழுதிங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, என்ன சொல்கிறீங்களோ, என்ன கட்டளையிடுகிறீர்களோ அது அப்படி நடக்கும். வியாதியே சுகமாகும். ஆண்டவருக்கு உண்மையான சீஷனார். நடக்க போகிறதை சொல்லுவார், நடந்ததையும் சொல்லுவார், நடக்கிறதையும் ஒன்றோட பேசுவார். ஹேவ் ஃபெலோஷிப். நீங்கள் எல்லாம் எழும்பி நீங்கள் சுவிசேஷத்தில் வேலை செஞ்சீங்கன்னா, எனக்கு எந்த மண்டவலி இல்லாமல் அமைதியாக உட்காந்துருந்தான் இதை காட்டிலும் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு பலன் கொடுப்பார். நான் அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன். அடுத்தது, நீங்கள் உண்மையான சீஷனாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம் இருக்கும். பீஸ் என்ன இருக்கும்? ரொம்ப சமாதானமாக இருக்கும். அவன் தன் வேலைகளை முடித்து வீட்டுக்கு போனான். யார்? பைபிள் வசனம் இருக்கு. அவன் தன்னுடைய ஊழியத்தை முடித்து, சகரியா, அவன் தன்னுடைய ஊழியத்தை முடித்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனப்போ தேவதூதன் பேசுகிறான். அவன் ஊழியத்தை உண்மையாக செய்ததுனால தான் சகரியா எலிசபெத் அவட வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. இப்படி கர்த்தர் யோவான் ஸ்நானனை கர்த்தர் கொடுக்குறாரு. நீங்கள் உண்மையாக இருங்க, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். அடுத்தது, நீங்கள் உண்மையான சீஷனாக இருக்கும்போது உலகம் கூட்டாத ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஜாய். அடுத்தது என்னது? ரிவார்டு என்னது? சந்தோஷம். இயேசு சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? பரலோகத்தின் சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பரலோகத்தின் சந்தோஷம். அடுத்தது, நமக்கு இந்த சீஷத்துவ வேலையை செய்யும் பொழுது ஆண்டவர் ஒரு நாளும் பிசாசு நம்மளை கட்ட அனுமதிக்கு கொடுக்கவே மாட்டார். என்ன இருக்காது? பில்லி சூனியம் நம்ம கேட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. மிளகா, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், விபூதி, குங்குமப்பூ, அதெல்லாம் கேட்டில் இருக்கும். நான் வாட்டு பாஸ்டம் ஏன் கையில் எடுக்கிறீங்கன்னு காலை தள்ளி விடுறாங்க. கையில் எடுத்தா காலை எடுத்து மிதிப்பீர்கள் தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் சீஷர் வேலை செஞ்சீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சீஷர்கள் கையில் அசுத்த ஆவிகள் மேலே உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஆளுகை, கண்ட்ரோல் கொடுப்பார். அல்லேலூயா. நல்லா இருக்கா கதை கேட்க? விடுதலை சொல்லுங்க. என்ன உண்டாகும்? பிசாசு உங்களுக்கு கிட்டே வர முடியாது. சகரியா 2:5. உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு அக்கினி வச்சுட்டே இருப்பார். இது என் மகன், என் வேலை செய்கிறவன், எனக்காக நிற்கிறவன், உங்களுக்கு கர்த்தர் என்ன வைப்பார்? ஒரு ப்ரொடெக்ஷன். அடுத்தது, நம்ம பரலோகத்தில் மிகுதியான வெகுமதிகள். எதுங்க? மிகுதியான வெகுமதிகள். 6வது, தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுனால தேவன் பார்வையிலே நீங்கள் எல்லோரும் விசேஷித்தவர்கள். யூஆர் விஐபி. சீஷரில் யார்? முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், தேவனுடைய திட்டத்தை செய்தவர்கள், தேவ சித்தத்தை செய்தவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் எல்லாரும் யார்? விசேஷித்தமானவர்கள். அல்லேலூயா. 7வது காரியம், ஆண்டவர் உங்களுக்கு தனக்கு இருந்த வல்லமையும் தனக்கு இருந்த அதிகாரத்தையும் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் ஆண்டவர் தமது பிள்ளைகளாக சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்து விடுகிறார். அவருக்குன்னு சொந்தமாக எதுவுமே இல்லை. இருந்ததை எல்லாமே யார் கொடுத்துறா? அவருடைய வேலையை செய்த சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்து விடுகிறார். 8வது, நம்ம உண்மையான சீஷர் இருக்கும்போது நமக்கு இந்த பூமியிலே அநேக மனிதர்களை கர்த்தர் கொடுக்கிறார். என்னது? அநேக மனிதர்கள். இன்றைக்கி பாருங்கள், நேற்று கூட ஒரே ஒரு ஃபோன், ஆண்ட்ரூ கொஞ்சம் வந்து அந்த அரிசி கொஞ்சம் சாதமாகி கொடுத்துருப்பா, குடும்பமாக வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் எதனால் வந்ததுயா? என் மாமானா, மச்சானா, எங்கள் அண்ணன் பிள்ளையா, அக்கா மகளா? இது தூக்குனால வானா, இந்த சண்டே சாப்பாடு எங்கள் வீட்டில் தான் பாஸ்டர் சாப்பிடணும். ஏன் கூப்பிட்றீங்க? எதுக்கு? அதான் சீசனாக இருப்பதனால வர கர்த்தர் கொடுக்குற வெகுமதி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். நல்ல ஐக்கியம் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும். இந்த ஊழியத்தில் சீஷத்துவமாக இருக்கிற நல்ல ஐக்கியங்கள், நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். அன்றைக்கி கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணேன், அவர் இன்கம் டேக்ஸ் இல்லை சார், இந்த மாதிரி பாஸ்டருக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். சரி, அப்போது என் ஆஃபீஸில் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். முடிஞ்சு போச்சு.
ஏன்னா நம்ம தான் யாருக்குமே ரெக்கமெண்டேஷனே போகிறது இல்லையே. பாஸ்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ நல்ல ஃபெலோஷிப், நல்ல ஐக்கியம் கிடைக்கும். 9வது காரியம், நமக்கு சோதனை வரும் பொழுது இயேசுவே கூட இருப்பார். சந்தோஷம் இல்லையா? இயேசுவே கூட இருப்பார். நீங்கள் உண்மையான சீஷனாக இருக்கும்போது இயேசுவே என்ன பண்ணுவார்? நம்ம கூட இருந்துக்கிட்டே இருப்பார். 10வது, முடிவில்லாத தேவ ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னதுங்க? முடிவே இல்லாத ராஜ்யம். சொல்லுங்க, என்னது? முடிவே இல்லாத ராஜ்யம். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? சீஷனாக இருப்பதனால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? முடிவே இல்லாத ராஜ்யம். 10வது ஆசீர்வாதம் என்னது? முடிவே இல்லாத ராஜனை. சோதனை இயேசு கூட இருப்பார். 10வது காரியம், முடிவே இல்லாத ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இந்த 10 காரியத்தை பார்த்துருமா? அவருக்கு உண்டானதை நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். அப்புறம் என்னது? எத்தனாவது காரியம்? 8, நல்ல ஐக்கியத்தை, நல்ல ஐக்கியம், நட்பு, உறவுகளை கர்த்தர் கொடுப்பார். சோதனையில் இயேசு கூடவே இருப்பார். கூட இருப்பார்ல, கூடவே இருப்பார். முடிவே இல்லாத ராஜ்யத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சரியா? இது நம்ம திருப்பி எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணால் நமக்கு ரொம்ப லேட் ஆகும். நோட்ஸும் கீழே இருக்குது. இதுதான் பேசிக்கு. இதை வச்சு நான் திருப்பி ஒன்று உங்களுக்கு சிலதெல்லாம் நாங்கள் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வைக்க போகிற எல்லா பயிற்சி இதுக்கு வாங்க. ஆண்டவர் உங்களையும் நம்ம சபையையும் நம்ம ஊழியங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டோட வருகை மிக மிக சமீபம். எல்லாம் ஜெபம் இல்லாமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் எல்லாம் ஏஞ்சி நிற்போம். ஆண்டவர் தாமே உங்களுக்கு எல்லாம் கிருபை கொடுப்பார். எல்லாருக்கும் பலனை கொடுப்பார். எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஞானஸ்தானம் எடுக்க போகிறவங்கெல்லாம் நான் விசுவாசியாக இருக்கிறதை காட்டிலும், நான் காலைல சொன்னது போல் ஒரு 2 மாதத்துக்குள்ளே அந்த ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் நல்ல தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிட்டுன்னு ஆண்டவர் உங்களை ஒரு மகிமைக்குள்ளே கொண்டு செல்வார். ஒரு ஆத்துமா பாரம், மற்றவங்க மேலே ஒரு கரிசனை இருக்க வேணும். ஐயோ, அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேலே ஒரு அழுது புலம்புகிற ஆண்டவரே அந்த இருதயம் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வேணும். ஒரு சீஷனாக இருந்தால் தான் மற்றவங்களுடைய காரியத்தை, அந்த கேடான அந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களாம் கண்டு அவனால் ஜெபிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே தகப்பனே, அந்த சரியான 7 படியில் என்னுடைய ஆண்டவரே சீஷத்துவத்தை ஆரம்பிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. நல்ல ஆண்டவரோட நல்ல ஐக்கியம், நல்ல மனிதர்களோட நல்ல ஐக்கியம். ஆண்டவரே எனக்கு அந்த உதவி செய்யுங்க. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த ஒரு நாள் முழுவதும் நம்முடைய உட்காந்துருக்குறோம். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, சாப்பிட்டேன், ஏதோ உடுத்தினேன், தூங்கினேன், அடுத்த நாள் என் வேலைக்கு போனேன், வீட்டுக்கு வந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன். இல்லை, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேடுங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அன்பை சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்குற இந்த சின்ன வாக்குத்தத்த அட்டைகள்லாம் கொண்டு போய் கொடுங்க. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுங்க. அவங்களுடைய பிரச்சனையை விசாரிங்க. ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு காட்டுங்க. மத ரீதியான காரியத்தை எதுவுமே பேசுவதற்கு அப்படி நம்ம உட்படாமல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கம் பாராட்டும். எல்லாம் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்காக நீர் கடைசி வரைக்கும் ரத்தம் சிந்தினீங்க. ஆண்டவரே, எனக்காக நீர் ஆண்டவரே அப்பா பாவமா நீர் ஆண்டவரே இயேசுவே, இன்னைக்கு ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ பிழைக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மேன்மைப்படுத்துங்க. ஆண்டவரே, கற்றுக்கொண்ட காரியத்துக்காக நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதிப்பீராக. ஊழியம் உம்முடையது, சபை உம்முடையது, அழைப்பு உம்முடையது, ரட்சிப்பு உம்முடையது, அபிஷேகம் உம்முடையது. எங்களுக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. ஆனால் வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கிறவனுக்கு கர்த்தர் நிச்சயம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியான அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை மட்டும் கர்த்தர் இம்மையிலும் மறுமையிலும் நித்திய ஜீவனையும் வாடாத கிரீடத்தையும் கர்த்தர் கொடுத்து உங்களை நித்தியமாய் கர்த்தர் தம்முடைய ஆளுகை கூட வைத்துக் கொள்வாராக. ஆமென்.